வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். வார இறுதியில் காசா நகரில் இஸ்ரேலிய ராணுவம் தனது தரை தாக்குதல்களை தொடங்கியது. காசா நகரை கைப்பற்றும் போர் தொடங்கியதிலிருந்து அதிக எண்ணிக்கையிலான விமான தாக்குதல்கள் நேற்று நடைபெற்றது. நேற்று சனிக்கிழமை இஸ்ரேலிய விமானப்படை 24 மணி நேரத்தில் காசா பகுதியில் சுமார் 100 இலக்குகளை குண்டுவீசி தாக்கியதாக கூறியது. இலக்குகளில் சுரங்கப்பாதைகள், ஆயுத கிடங்குகள், இயக்கத்தினரின் செல்கள் மற்றும் பாலஸ்தீனிய இயக்கங்களால் பயன்படுத்தப்படும் பிற உள்கட்டமைப்புகள் ஆகியவை அடங்கும். கடந்த 24 மணி நேரத்தில் காசாவில் இஸ்ரேலிய தாக்குதல்களில் குறைந்தது 34 பேர் கொல்லப்பட்டதாக ஹமாஸ் அதிகாரிகள் தெரிவித்தனர். காசா நகரில் ஹமாஸ் அதன் நிலத்தடி சுரங்கப்பாதை வலையமைப்பின் பெரும்பகுதியை மீண்டும் கட்டியெழுப்ப தொடங்கியுள்ளது என்று இஸ்ரேலிய பாதுகாப்பு வட்டாரம் தெரிவித்ததாக N12 சேனல் செய்தி வெளியிட்டுள்ளது. சுரங்கப்பாதை சுரங்கங்களில் பணிய கைதிகள் வைக்கப்படலாம் என்பதால் ராணுவ நடவடிக்கைகள் அவர்களின் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கலாம் என்று சந்தேகித்து இஸ்ரேலிய பாதுகாப்பு படையினர் சில நிலத்தடி நடவடிக்கைகளை இடைநிறுத்தியதாக கூறப்படுகின்றது. பாதுகாப்புத்துறை வட்டாரங்களின்படி அடர்த்தியான மக்கள் தொகை கொண்ட காசா நகரில் ராணுவம் எதிர்கொள்ளும் சவால்களில் மிக முக்கியமானதாக சுரங்கப்பாதைகள் உள்ளன. ஹமாஸால் பயன்படுத்தப்படும் ஒரு கட்டிடம் அளிக்கப்பட்டவுடன் ஹமாஸ் இயக்கத்தினர் குடியிருப்பு அடுக்குமாடி கட்டிடங்களுக்கு இடம்பெயர்ந்து காசா பொதுமக்கள் வசிக்கும் கட்டிடங்களின் சில தளங்களை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார்கள் என்று இஸ்ரேலிய ராணுவ உளவுத்துறை கூறுகிறது. இஸ்ரேலிய அதிகாரிகள் 10,000 ஹமாஸ் இயக்கத்தினர் காசா நகரில் மறைந்திருப்பதை இப்போது மதிப்பிடுகின்றனர். ஹமாஸ் இயக்கம் காசா நகரத்தில் பணிய கைதிகளை வைத்திருப்பதாக வெளிப்படையாக கூறியுள்ளது. அங்கு ராணுவ நடவடிக்கை நடத்துவது தடுத்து வைக்கப்பட்டுள்ள பணிய கைதிகளின் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் என்றும் அச்சுறுத்தியுள்ளது. ஹமாஸின் அல் கசாம் படைப்பிரிவு வெள்ளிக்கிழமை வெளியிட்ட அறிக்கையில், உங்கள் பணிய கைதிகள் காசா நகரத்தின் சுற்றுப்புறங்களுக்குள் வெவ்வேறு இடங்களில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். நேதன்யாகு அவர்களை கொல்ல முடிவு செய்தால் அவர்களின் உயிருக்கு நாங்கள் கவலைப்பட மாட்டோம் என்று தெரிவித்தது. அதன் அர்த்தம் காசா நகரில் போரை விரிவாக்கம் செய்தால் உயிருடன் உள்ள அல்லது இறந்த எந்த பணிய கைதிகளையும் நீங்கள் மீட்டெடுக்க மாட்டீர்கள் என்பதாகும். இருந்த போதும் காசா நகரில் நடவடிக்கைகளை தொடர நேதன்யாகுவால் எடுக்கப்பட்ட முடிவு பல பணிய கைதிகளின் குடும்பங்களால் விமர்சிக்கப்பட்டுள்ளது. காசா நகரில் போரின் விரிவாக்கம் 20 உயிருள்ள பணிய கைதிகளின் தலைவிதியை நிர்ணயிக்கும் என்று அவர்கள் அஞ்சுகின்றனர். அவர்களின் கவலைகள் இருந்த போதிலும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நேற்று சனிக்கிழமை காசா நகரில் போரின் விரிவாக்கத்தை ஆதரித்தார். பணிய கைதிகள் அதிக ஆபத்தில் இருக்கலாம் என்று கூறினார். அதன் காரணமாகவும் அவர்கள் விடுவிக்கப்படலாம். போரில் நிறைய விசித்திரமான விஷயங்கள் நடக்கும். நீங்கள் ஒருபோதும் நடக்கப் போவதில்லை என்று நினைக்காத பல விஷயங்கள் நடந்திருக்கின்றன என்று ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். இதற்கிடையில் சினாய் தீபகற்பத்தில் எகிப்தின் ராணுவ குவிப்பு தொடர்பாக அமெரிக்காவிடம் இஸ்ரேல் அழுத்தம் கொடுக்குமாறு கேட்டுக் கொண்டதாக சேனல் 12 தொலைக்காட்சி சனிக்கிழமை செய்தி வெளியிட்டது. ஏனென்றால் இஸ்ரேலுக்கும் எகிப்துக்கும் இடையிலான சமாதான ஒப்பந்தத்தை மீறி கெய்ரோ அதன் எல்லையில் உள்ள சினாய் பகுதியில் படைகளை குவிப்பதாக இஸ்ரேல் குற்றம் சாட்டியது. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு இஸ்ரேலுக்கு சென்று அமெரிக்க ராஜாங்க செயலாளர் மார்க்கோ ரூபியோவிடம் இந்த விஷயத்தை கூறியதாக அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய அதிகாரிகளை மேற்கோள் காட்டி செய்தி வெளியாகியுள்ளது. ஒப்பந்த மீறல்களில் எகிப்து இஸ்ரேலிய எல்லையில் அருகே உள்ள சினாய் பகுதியில் ஏவுகணைகளை சேமிப்பதற்காக வடிவமைக்கப்பட்ட நிலத்தடி தடங்கள் பற்றியும் பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு குறிப்பிட்டார் என்று கூறப்படுகின்றது. நிலத்தடி தடங்களில் ஏவுகணைகள் உண்மையில் சேமித்து வைக்கப்பட்டிருப்பதற்கான எந்த ஆதாரமும் இல்லை என்றாலும் கேட்டதற்கு எகிப்து திருப்திகரமான பதில்களை வழங்கவில்லை என்று இஸ்ரேலிய வட்டாரங்கள் கூறுகின்றன. சினாயில் எகிப்தியர்கள் செய்வது மிகவும் மோசமான செயல். நாங்கள் மிகவும் கவலைப்படுகின்றோம் என்று ஒரு இஸ்ரேலிய அதிகாரி கூறியதாக சேனல் 12 தொலைக்காட்சி செய்தி வெளியிட்டுள்ளது. 2023ஆம் ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி காசாவில் போர் வெடித்ததை தொடர்ந்து எகிப்து தரையில் ஒரு கான்கிரீட் எல்லை சுவரை கட்டியது. அதில் மேல் முள்வேலிகள் உள்ளன. எல்லை சாவடிகளில் அதன் தடுப்புகளையும் கட்டியுள்ளதுடன் கண்காணிப்பையும் மேம்படுத்தி உள்ளது. காசாவில் இஸ்ரேலில் நடந்து வரும் போர் ஏராளமான பாலஸ்தீனிய அகதிகளை எல்லையை கடந்து சினாய்க்குள் நுழையக்கூடும் என்று கைரோ அஞ்சுவதாக மீண்டும் மீண்டும் செய்திகள் வந்துள்ளன. அதே எகிப்து அதன் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக கருதுகின்றது. லெபனானின் அல் அக்பர் செய்தித்தாள் சனிக்கிழமை வெளியிட்ட செய்தியின்படி, காசா நகரத்தை கைப்பற்றுவதற்கான IDF தாக்குதலுக்கு முன்பு காசா பகுதியின் வடக்கிலிருந்து பாலஸ்தீனியர்களை பெருமளவில் வெளியேற்றுவது அவர்கள் எகிப்தின் சினாய்க்குள் தப்பிச் செல்ல வழிவகுக்கும் என்று எகிப்து நம்புகின்றது. அதன் காரணமாக காசாவுடன் அதன் பகிரப்பட்ட எல்லையில் எகிப்து தனது படைகளை வலுப்படுத்த தொடங்கியது. அடுத்த 72 மணி நேரத்திற்குள் எகிப்து எல்லையில் உள்ள துருப்புகளின் எண்ணிக்கை இரட்டிப்பாகி கனரக ஆயுதங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்களை சினாய்க்கு கொண்டு வரும் என்று லெபனானின் அல் அக்பர் செய்தித்தாள் எகிப்திய அதிகாரிகளை மேற்கோள் காட்டி செய்தி வெளியிட்டது. எகிப்து இஸ்ரேல் அமைதி ஒப்பந்தத்தின்படி சினாய் தீபகற்பத்தில் கனரக ஆயுதங்களை நிலைநிறுத்துவதற்கும் துருப்புகளின் அதிகரிப்புக்கும் இஸ்ரேல் ஒப்புதல் அளிக்க வேண்டும். சினாயில் ராணுவ படைகளின் அதிகரிப்பு இஸ்ரேல் காசா மக்களை எல்லையை தாண்டி செல்ல கட்டாயப்படுத்துவதை தடுக்கும் என்று எகிப்திய ராணுவ வட்டாரம் பத்திரிகையிடம் தெரிவித்தது.
ஹெஸ்பொல்லாவால் இயக்கப்படும் அல் அக்பர் தொலைக்காட்சி எகிப்திய ராணுவ அதிகாரி ஒருவரை மேற்கோள் காட்டி சனிக்கிழமை இரவு வெளியிடப்பட்ட செய்தியில் காசா மக்கள் பெருமளவில் இடம்பெயர்ந்ததற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக எகிப்து ராணுவ தாக்குதலுக்கு தயாராகிறது என்று கூறியது. அவர்கள் வெளியிட்ட தகவலின்படி எகிப்திய ராணுவ நடவடிக்கையில் சினாய் பகுதியில் எகிப்திய துருப்புக்களின் எண்ணிக்கையை இரட்டிப்பாக்குவது மற்றும் சினாய் தீபகற்பத்திற்கு ஆயுதங்கள் மற்றும் விமானங்களை அனுப்புவது ஆகியவை அடங்கும். சினாய் பகுதியில் எகிப்தின் ராணுவ பலத்தை அதிகரிப்பது இஸ்ரேல் காசா நகரில் தாக்குதலை விரிவுபடுத்துவதற்கு ஒரு தடையாக இருக்கும் என்று எகிப்திய அரசாங்கம் நம்புவதாகவும் அல் அக்பர் தொலைக்காட்சி மேலும் கூறியது. அதே நேரத்தில் சினாய் எகிப்திய துருப்புக்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டாலும் எந்த ஒரு அவசர நிலைமையையும் சமாளிக்கும் திட்டம் ராணுவத்திற்கு கொடுக்கப்பட்டுள்ளது என்றும் அந்த அதிகாரி தெரிவித்தார். இந்த திட்ட வழிமுறையில் எல்லையை நெருங்கும் எந்த பாலஸ்தீனியரையும் எகிப்திய ராணுவம் சுடக்கூடாது. மனிதாபிமான தர நிலைகளின்படி மட்டுமே இந்த விஷயத்தை கையாள வேண்டும் என்று ராணுவ அதிகாரி கூறியதாக அல் அக்பர் செய்தி வெளியிட்டுள்ளது. சினாய் துருப்புகளின் எண்ணிக்கையில் அதிகரிப்பு இஸ்ரேலுடனான அமைதி ஒப்பந்தத்தை மீறுவது என்பதை எகிப்திய அரசு நன்கு தெரிந்து கொண்டே இந்த நடவடிக்கையில் ஈடுபடுகிறது என்றும் அந்த அதிகாரி தெரிவித்தார். காசாவில் உள்ள பாலஸ்தீனியர்கள் எகிப்திய எல்லைக்கு அருகே அதிக எண்ணிக்கையில் இடம்பெயர்வது எகிப்திய தேசிய பாதுகாப்புக்கு நேரடி அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறது என்றும் தற்போதைய நிலையிலிருந்து வேறுபட்ட ராணுவ நிலைமை தேவை என்றும் அந்த அதிகாரி மேலும் கூறினார். எகிப்து வழியாக ஹமாஸுக்கு ஆயுதங்களை கடத்த ஆளற்ற விமானங்கள் பயன்படுத்தப்படுவதாக இஸ்ரேல் மீண்டும் மீண்டும் வெளியிட்ட குற்றச்சாட்டு குறித்து எகிப்து அதிருப்தி அடைந்துள்ளது. அமெரிக்க அதிகாரிகளுடனான தொடர்புகள் மூலம் கைரோ தனது அதிருப்தியை இஸ்ரேலுக்கு தெரிவித்துள்ளது என்று அல் அக்பர் கூறுகின்றது. காசாவில் இருந்து பாலஸ்தீனியர்கள் பெருமளவில் இடம்பெயர்வது எகிப்தின் சிவப்பு கோடு என்று எகிப்திய வெளியுறவு அமைச்சர் அப்துல்லட்டி கடந்த மாதம் CNN-இடம் கூறினார். நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அதில் பங்கேற்க மாட்டோம், அது நடக்க அனுமதிக்க மாட்டோம் என்று அவர் நேர்காணலில் மேலும் கூறியிருந்தார். பாலஸ்தீனியர்களின் சுமை மற்றும் துன்பத்தை தணிக்க கைரோ வெவ்வேறு வழிகளில் ஒரே நோக்கத்துடன் செயற்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். மறுபக்கத்தில் தோஹாவில் ஹமாஸ் தலைவர்கள் மீதான தாக்குதல்களுக்கு இஸ்ரேல் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் ஹமாஸுடன் புதிய போர் நிறுத்த பணிய கைதிகள் ஒப்பந்தத்தை பேச்சுவார்த்தை நடத்த மத்தியஸ்த மேசைக்கு திரும்ப வேண்டும் என்றும் கத்தார் கூறியுள்ளது என்று இந்த விஷயம் பற்றி நன்கு அறிந்த வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. மன்னிப்பு கோரலின் வார்த்தைகளில் கத்தார் நெகிழ்வுத்தன்மையை காட்டும் என்று அந்த வட்டாரம் கூறியது. அப்படி ஒரு நடவடிக்கை பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகுவின் கூட்டாளிகளிடையே பிரபலமற்றதாக இருக்கும் என்பதை ஒப்புக்கொண்டதாக கூறப்படுகின்றது. தாக்குதலுக்கு இஸ்ரேலி உலக நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்லும் தோஹாவின் முடிவை மன்னிப்பு கோரல் மாற்றுமா என்பது தெளிவாக தெரியவில்லை. ஹமாஸ் மற்றும் அமெரிக்கா இரண்டின் கூட்டாளியான தோஹா ஆசாவை தளமாக கொண்டு ஹமாஸுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே முக்கிய மத்தியஸ்தராக இருந்து வருகின்றது. தோஹாவில் தலையீடு இல்லாமல் புதிய பணைய கைதிகள் ஒப்பந்தத்தை அடைவது சவாலானது என்பதை ட்ரம்ப் நிர்வாகம் ஒப்புக்கொண்டது. இருப்பினும் இந்த மாத தொடக்கத்தில் அதன் தலைநகரில் நடந்த தாக்குதலை தொடர்ந்து கத்தார் இஸ்ரேலிய அரசு மீது தனது ஆழ்ந்த விரக்தியை வெளிப்படுத்தியுள்ளது. பல மாதங்களாக நடந்து வந்த பேச்சுவார்த்தைகள் அந்த தாக்குதலுக்கு பின்னர் முடங்கி போனது. பணைய கைதிகளை விடுவிப்பதற்கு ஈடாக போரை முழுமையாக முடிவுக்கு கொண்டு வருவதற்கான சர்வதேச உத்தரவாதங்களை ஹமாஸ் கூறியது. அத்துடன் ஹமாஸ் காசாவில் ஆயுதம் ஏந்தி தொடர்ந்தும் அதிகாரத்தில் இருக்க அனுமதிக்க வேண்டும் என்கின்றது. அதற்கு இஸ்ரேல் சம்மதிக்கப் போவதில்லை.